இப்போ நம்ம மூளை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ ஆட்டு மூளை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இதான் ஆட்டு மூளை. இது ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் இது பண்ணிக்கணும். நல்லா கழுவிட்டேன், இருந்தாலும் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ். ரெண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிற பொருள். பாருங்கள், ஸ்லைஸாக நல்லா வெங்காயத்தை நல்லா சுருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, பாதி பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட்டு. சீக்கிரமாக வெங்காயம் வருதுங்க. இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி வைக்கணும். சிம்பிள் தாங்க, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு செய்யறது தான். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இது மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பச்சை மிளகும் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு, மஞ்சள், மிளகாய் தூள் 3த்தையும் சேர்த்துருப்போம். இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் இது பண்ணி வச்சதுனால இந்த தண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிட்டா தான் இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கி வேகும். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி. இப்போ நம்ம இதை நல்லா இந்த மசாலாலாம் நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம இதை மூளையே சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படி ஒரு ஆம்லேட் எப்படி நம்ம போடுறோமோ அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே குழ குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும்.
மசாலாவில் நல்லா டிப் பண்ணணும். மசாலாவில் நல்லா டிப் பண்ணி சிம்மிலே வைக்கணும். ரொம்ப ஹெவி இதுவில் வைக்கக்கூடாது. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணணும். இதை நல்லா அப்படியே இந்த மாதிரி அழுக்கழுக்கா கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். அது மசாலாலாம் செட் ஆகும். அவ்வளோதாங்க, பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வெந்துடுச்சு பாருங்கள். அந்த முட்டை மாதிரி அப்படியே வெந்துடுச்சு பாருங்கள். மூளை தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இது இவ்வளோ தான் இது செய்யறது. பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.